ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்புறத்தின் சீர்மை ஒரு நாளைக்குண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று திருப்பாவையை அருளிச் செய்த ஆண்டாளுடைய பெருமைகளை உரைக்கின்றார் மணவாள மாமுனிகள். ஆண்டாளுடைய பெருமை யாது? என்னால் ஆண்டாளுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. எப்பொழுது ஆண்டாளுக்கு நிகரான இன்னொருவர் இல்லையோ, அதே பொண்ணு ஆண்டாள் திருவதரித்த நாளான ஆடிப்பூரம். அந்த திருவாடிப்பூரத்துக்கு நிகரான நன்னாள் இன்னொன்று இல்லை என தெரிவிக்கின்றார் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில். பதினாறாம் பாசுரத்தில் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்பதாலே அந்த கிருஷ்ணன் சன்னிதானம் பண்ணுகின்ற இடத்துக்கு நந்தகோபரே நாயகர் என்றபடிக்கு அப்படிப்பட்ட திருமாளிகையிலே காவலாளிகளாக இருக்கின்ற கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் எழுப்பி தங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அவர்களும் ஆய்ச்சிறுமியர்களை உள்ளே அனுமதித்தார்கள் என்று பார்த்தோம். அப்படி அங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று நந்தகோபருடைய பெருமையை பார்த்தோம். பகவானை பெற்றுத்தருபவர் ஆச்சாரியர். ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற சாஸ்திர விதியை நன்கு கடைப்பிடிக்கின்றாள் ஆண்டாள். இவரே ஆமுதல்வன் என்று நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்க்க வல்லவர் என்று கொண்டாடப்பெறுகின்றாரே நம்மை ராமானுஜர். இந்த சம்பிரதாயத்திற்கு நாயக்கன் என்று ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் பல பல அவதாரங்கள் எடுத்தான் எம்பெருமான் சம்சாரிகளையெல்லாம் திருத்தி பண்ணிக்கொள்ள வேணும் என்ன. அந்த ஆசை எம்பெருமானுக்கு நிறைவேறவில்லை. சரி, சம்சாரிகளை பிடிக்க சம்சாரிகளையே துணைக்கு கொள்ள வேண்டும், யானையை பிடிக்க யானையே பயன்படுத்துவது போல சம்சாரிகளை திருத்தி பண்ணிக்கொள்வதற்காக நித்திய சம்சாரிகளாக இருந்த 10 பேருக்கு மயர்வர மதிநலம் அருளினான் எம்பெருமான். அவர்களை வைத்து சம்சாரிகளை திருத்தி பண்ணிக்கொள்ள வேணும் என்று விருப்பப்பட்டான். அதன்படிக்கு ஆழ்வார்கள் தோன்றினார்கள்னா எம்பெருமானாலே என்று மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார்களோ அந்த நாள் முதலாக அவர்களுடைய பிறப்பானது மிகவும் உயர்ந்த பிறப்பாக, அது அவதாரம் என்னே கொண்டாடப்பெறுகின்ற வைபவங்களை உடையதாக இருக்கின்றது. ஆக எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் தோன்றி எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி இத்தியாதிகளையெல்லாம் நன்கு பறைசாற்றினார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களாலே. ஆனால் ஆழ்வார்களும் எவ்வளவோ எடுத்துரைத்தும் சம்சாரிகள் திருந்துவதாக இல்லை. உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே
என்று நம்மை ராமானுசருடைய பெருமையானது பேசப்படுகின்றது. எப்பொழுது சுவாமி ராமானுசருடைய திரு அவதாரமானது ஏற்பட்டதோ அந்த நாள் முதலாக உலகோர்கள் அனைவருக்கும் எம்பெருமானை பற்றிய மெய்யான ஞானம் ஏற்பட்டது என்பதானது காண்பிக்கப்படுகின்றது. ஆக உலகோர்களையெல்லாம் எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதாகிற சாமர்த்தியத்தை உடையவராக இருக்கின்ற உடையவர் சுவாமி ராமானுசர். அவரே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நாயகன், நந்தகோபராகிய நாயகன் என்று பார்க்கின்றோம். அப்போ ராமானுசருடைய அவதாரமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்னால் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர். ஏழ்பாறுமொய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. செய்ய திருவாதிரைனா நல்ல செம்மையான செம்மையை உடைய நாளான திருவாதிரை நாள், சித்திரை மாதம் திருவாதிரை நாள். எதனால் என்னால் எம்பெருமானாருடைய திருவதாரத்தாலே. எம்பெருமானாருடைய திருவதார வைபவமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் ஆழ்வார்களுடைய திருவதாரங்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் என்று அருளிச் செய்கின்றார். மண்ணுலகீர்னா சம்சாரிகளாகிற நம்மையெல்லாம் உய்விக்க வல்லவரான அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவா என்றல்லவோ எம்பெருமானாருடைய பெருமையானது இருக்கின்றது. ஆக மண்ணுலகீர் என்ன சம்சாரிகளையெல்லாம் உஜ்ஜீவிக்க வல்ல உரிமையை உடையவராக இருக்கின்ற உடையவரான ஸ்ரீ ராமானுசர். ஆழ்வார்களுடைய அவதாரத்தை காட்டிலும் இவருடைய அவதாரமானது நல்ல மிக்க பிரபாவத்தை உடையதாக இருக்கின்றது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என தேவகிக்கு புத்திரனாக பிறந்து திருவாய்ப்பாடியிலே யசோதனையுடைய மகனாக வளர்ந்தான் கண்ணபிரான். அப்படி சிறு குழந்தையாக கண்ணபிரானானவன் வசுதேவராலே திருவாய்ப்பாடியிலே நந்தகோபரிடம் ஒப்படைக்கப்பட இதோ கண்ணன் பிறந்திருக்கின்றான், இதோ கண்ணன் பிறந்திருக்கின்றான், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தடலாயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியே என்ன எங்கும் அந்த கோலாகலமானது திகழ்ந்ததாம். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. இப்படி வண்ணப் பொடிகளையெல்லாம் பார்ப்பவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டு தங்களுடைய அந்த கோலாகலத்தை வெளியிட்டார்களாம். கண்ணன் முத்தம் கலந்து அலராயிற்றே. இப்படிப்பட்ட வைபவத்தை உடையதாக இருக்கின்றது கண்ணபிரானுடைய திருவதாரம். போரா பார்க்கறா, போனவாளே திரும்பி போய் பார்க்கறா. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கூத்தான் என்பார்னு கண்ணன் எங்க இருக்கான்னு ஒரு கூட்டம் வருது. இதோ உள்ள இருக்கான் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னவா திருப்பியும் போய் அந்த வரிசையிலிருந்து கண்ணனை பார்க்குறான். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியேன்னு பாசனம், பெரியாழ்வார் பாசனம். கண்ணபிரானுடைய இந்த திருவதாரத்தை திருவாய்ப்பாடி மக்கள் எப்படி அப்படி கோலாகலமாக கொண்டாடினார்கள் என்பதை அறிவிக்கின்றார். அது கண்ணபிரான் திரு அவதரித்த பின்பு. ஆனால் எம்பெருமானுடைய அவதாரத்தை காட்டிலும் எம்பெருமானாருடைய அவதாரமானது மிகவும் உயர்ந்த வைபவத்தை உடையதாக இருக்கப் போகின்றது என்பதனை மிகவும் தீர்க்கதரிசியாக சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளிச் செய்கின்றார். பொலிக பொலிக திருவாய்மொழியிலே பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னுமில்லை. கலியும் கடும் கண்டுகொண்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்னாடி பறந்து தெரிகின்றனவே என்றபடிக்கு அது அற்புதமான வைபவத்தை உடையதான எம்பெருமானாருடைய திருவதாரமானது ஏற்படப் போகின்றது. போயிற்று வல்லுயிர் சாபம். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று
கண்ணபிரானுடைய அவதாரமானது பேசப்பட்டது. எம்பெருமானாருடைய திருவதாரத்தாலே போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த. நீ நரகத்துல போய் யாருமே சேர போறது இல்லையா. அதனால எல்லோருக்கும் உலகோர்கள் எல்லாம் நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரேன்னு ஆயாச்சுன்னா யார் நரகத்துக்கு போறான்? அப்படி நரகத்துக்கு போறவாயில்லைன்னா அங்க யம தர்மராஜனுக்கு வேலையே இல்லாம போறது. நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை. அப்ப என்னத்தினால நரகத்துக்கு போறான்னா கலிபுருஷனின் ஆதிக்கத்தாலே. கலியும் கெடும் கண்டு கொண்மின். அந்த கலிபுருஷனும் தன்னுடைய ஆட்சியை முடித்து கொண்டு இந்த கலியுகத்தை விட்டு வெளியே செல்லப் போகின்றான். கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகந்திசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம்னு அப்படி நாவலிட்டு ஒளிதருகின்றோம்னு தொண்டடிப்படி ஆழ்வார் அருளி செய்தாரு. இந்த யமதூதர்கள் என்ன, அவர்களுடைய யார் வரட்டமே, எல்லோருடைய தலையிலும் ஏறி ஜெயகோஷம் பண்ணுவோம். எம்பெருமானாருடைய திருவதாரம் ஏற்பட்டாச்சுன்னா நமனுக்கு வேலை இல்லை, யம தர்மராஜனுக்கு வேலை இல்லை, கலி புருஷனுக்கு வேலை இல்லை. ஆகையால் நரகத்தை சென்று அடையப் போபவர்கள் இனி எவருமே இல்லை என்றபடிக்கு ஆகப் போகின்றது. கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்றபடிக்கு எம்பெருமானாருடைய திருவதார வைபவமானது அமையப் போகின்றது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியாலே சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளி செய்கின்றார். என்னால் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் என்பது மட்டுமன்னி, ஆழ்வார்களுடைய திருவதார நாள்களை காட்டிலும் என்பது மட்டுமன்னி, எம்பெருமானுடைய திருவதாரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கப் போகின்றது நம்மை ராமானுசருடைய திரு அவதாரமானது. இப்போ நந்தகோபருக்கு ஈடா எம்பெருமானாரை பேசுறமே, அப்படி என்ன பெருமை எம்பெருமானாருக்குன்னா, நந்தகோபருடைய பெருமையானது முதல் பாட்டில் பேசப்பட்டது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கையில ஒரு வேலை வச்சுருக்கார், கண்ணனை பாதுகாக்கிறார். என்னத்தினால வேலை வச்சுன்னு கண்ணனை பாதுகாக்கணும்னா, கண்ணனுக்கு யாராவது எதிரிகள் எறும்பின் வடிவில் கூட வந்தா கூட கண்ணனுடைய எதிரிகள் இவர்கள்னு அந்த எறும்பை வேளாலே குத்தி கொன்று விடுவார் என்று பார்க்கின்றோம் வியாக்கியானத்தில். அது கண்ணனிடத்தில் கொண்டிருக்கின்ற பரிவு பக்தி. நம்மை ராமானுசருக்கு நம்முடைய சம்பிரதாயம் என்ன, எம்பெருமான் என்ன, இப்படி வேதங்கள்லாம் எம்பெருமானே பரதேவதை, அவனே முழுமுதற் கடவுள் என்று பறைசாற்ற, அப்படி வேதங்களுக்கெல்லாம் புறம்பான கருத்து கூறினார்களே குதிருஷ்டிகளும் பாஹ்யர்களும். பார்த்தான் அருசமயம் புதைப்பை பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினே நிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் இவையம்மி ராமானுசன் செய்யும் அற்புதமேன்னு பாசனம். திருவரங்கத்தம் ராமானுசன் ஒற்றுந்தாதில் அருளி செய்திருக்கின்றார். 2 விதமான நன்மைகள் ராமானுசராலே ஏற்பட்டது என்று தெரிவிக்கின்றார். அது என்ன 2 நன்மைகள்னா, முதல்ல பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியேன்னு இந்த 6 சமயங்கள் வேதத்துக்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் கூறி எம்பெருமானுடைய பரத்வத்தையே தவறாக பேசினார்களே. அவனுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் உண்டு, நிகரான தெய்வங்கள் உண்டு என்று யார் யாரையோ எல்லாம் தெய்வம் என்று கொண்டாடினார்கள் பிற சமயத்தவர்கள். இலிங்கத்திட்ட புராணத்தேரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்வீர்களும் மற்றுனும் தெய்வமுமாகினேன் நான் என்ன எம்பெருமானுடைய பரத்வமானது அமைகின்றது. அந்த பரத்வத்திற்கே கேட்டை விளைவித்தவர்கள் குதிருஷ்டிகளும் பாக்கியர்களும். அப்படிப்பட்ட குதிருஷ்டிகள் என்ன, பாக்கியர்கள் என்ன, அனைவரது வாதங்களும் மாண்டு போகும்படியாக வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு என்னும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது என்ற படிக்கன்னோ. எம்பெருமானாருடைய திரு அவதாரமானது தாரணி பெற்ற தவமாக இருக்கின்றது. மண்ணின் பாரம் நீக்குதற்கே நம்முடைய ராமானுசர அவதாரமானது திருப்பெரும்பூதூரான ஸ்ரீபெரும்பூதிலே ஏற்பட்டது. தத்துவநூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினருக்கு அந்நாழற்றது நம்பி ராமானுசன் தந்தஞானத்தில் என்றபடிக்க தத்துவநூல் கூழற்றதுன்னா, தத்துவ நூல் என்பது வேத சாஸ்திரங்கள், அதிலே இருக்கின்ற சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து எம்பெருமானுடைய பரத்வத்தை அறிவித்தார் நம்மை ராமானுசர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை நமக்கு அருளிய ஆச்சாரியனாக இருக்கின்றாரே அனைத்துலகம் வாழப் பிறந்த யதிராசமாமுனிவா. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பயன் அருசமயச் செடியதனை அடியறுத்தார் நம்மை ராமானுசர். இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு
அப்படி அருசமயச் செடி அதனை அடியறுத்தான்னா அப்படி பிறசமயவாதிகளுடைய வாதங்களை எல்லாம் அப்படி அறுத்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்நினையோடார்த்தான். எல்லோரும் அரங்கனுக்கு ஆட்படும்படி செய்தார் நம்பி ராமானுசர். அப்ப ஆச்சாரியனுடைய செயலானது யாது என்றால் நம்மை பகவானோடு சேர்த்து வைக்கின்ற தன்மை உடையவராக இருக்கின்ற பெருமை மேன்மை. ஆக தீர்த்தான் இருவினை தீர்த்து இப்படி எம்பெருமானை அடைவதற்கு உண்டான தடைகள் எதுனா நம்முடைய புண்ணிய பாபங்கள். இந்த புண்ணிய பாபங்களால தான் நாம ஜனன மரண இத்தியாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம். ஓடியோடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் கூடி வானவரேத்தன் என்ன அப்படின்னு ஆழ்வாருடைய வாசனம். ஆக தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்நிலையோடார்த்தான்னு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளோடு நம்மை சேர்த்து வைக்கின்ற ஆற்றலை உடையவராக மிக்க வைபவத்தை உடையவராக இருக்கின்ற ராமானுசர். பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்பி ராமானுசன் மண்ணின் தலத்துதித்து மறைநாளும் வளர்த்தவனேன்னு பாசம். இப்படிப்பட்ட பெருமைகளை உடையவராக இருக்கின்ற எம்பெருமானாரன்னோ இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்ற வைபவத்தை உடையவராக இருக்கின்றார் என்பது எம்பெருமானாருடைய வைபவமாக இந்த பாசுரத்திற்கு ஒரு அடிகோலாக அனுபவிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த பாசுரத்திலே நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கண்ணபிரானையும் பிறகு நம்பிமூத்த பிரானான பலராமனையும் துயிலெழுப்பப் போகின்றார்கள் ஆட்சியமார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கியுலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்களடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று இன்றைய நாள் மார்கழி மாதம் 17ஆம் நாள் திருப்பாவையிலே 17ஆம் பாட்டு. கீழ்ப்பாட்டிலே கோயில் காப்பானுடைய அனுமதி, வாயில் காப்பானுடைய அனுமதி இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு கண்ணனின் திருமாளிகைக்குள்ளே நுழைகின்றார்கள் ஆய்ச்சியர்கள். அப்படி உள்ளே சென்ற ஆய்ச்சிறுமியர்கள் முதலிலே படுத்திருக்கும் நந்தகோபரையும் அடுத்தபடி வரிசையாக படுத்திருக்கும் யசோதை பிராட்டியும் கண்ணனையும் பலராமனையும் எழுப்புகின்றார்கள். முதல்ல யசோதை தான் எழுப்பியிருக்கணும். என்னத்தினால பிராட்டியினுடைய புருஷகாரத்தை பற்றியண்டோ எம்பெருமானை நான் அடைய வேண்டும். அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திரு வேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியேன் உன்னடைக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எம்பெருமானுடைய திருவடியில் சரணாகதி செய்ய புகுந்த சுவாமி நம்மாழ்வாரும் அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்ன அத்திருத்தாயாரை முன்னிட்டு கொண்டோ அவருடைய புருஷகாரத்தை வேண்டிக் கொண்டென்றோ எம்பெருமானை சரணமாகப் பற்றுகின்றார். அதுதான சம்பிரதாயமாக இருக்கு. அப்படி பார்க்கச்ச யசோதை நந்தகோபர் அந்த கிரமத்தில் முதல்ல யசோதையை இவர்கள் துயிலெழுப்பி இருக்க வேண்டும், அதுதான் முறை. ஆனால் அதை விட்டு நந்தகோபரை முதலிலே எழுப்புகின்றார்களே, இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த அறையில் முதல்ல படுத்துட்டு இருக்கிறவர் நந்தகோபர். நந்தகோபரை தாண்டி யசோதை பிராட்டியானவள் படுத்து கொண்டிருக்கின்றாள். நத்னால யசோதை பிராட்டியானவள் இரண்டாவதாக படுத்து கொண்டிருக்கின்றாள் என்னால். இந்த பக்கம் முதல்ல நந்தகோபர், அந்த பக்கம் கண்ணபிரான். ஆக பிரஜையை ஒரு புறமும் பதியை ஒரு புறமும் அணைத்து கொண்டு கிடக்க வேண்டியவள். ஆகையாலே யசோதையானவள் நந்தகோபருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவே கிடப்பது பொருத்தமுடையது. ஆகையால் முதலிலே படுத்து கொண்டிருந்தவர் நந்தகோபர் என்பதால் அவரை முதலிலே துயிலெழுப்பினார்கள். எப்படி எழுப்பினார்கள்? அவருடைய மேன்மைகளையெல்லாம் சொல்லி எழுப்புகின்றார்கள். மிக்க உதாரர், மிக்க வள்ளல் தன்மை உடையவர் நந்தகோபர் என்பதனை அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான்
எம்பெருமானார் என்ன சுவாமி ராமானுசரை கொண்டாடுகின்றோமே, அதே போன்று இவர்கள் நந்தகோபருக்கு எம்பெருமான் என்ற அந்த பெருமையை அளிக்கின்றார்கள், சாமியத்தை அளிக்கின்றார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். முதல்ல படுத்து கொண்டிருக்கின்ற நந்தகோபரை அவருடைய வன்மை, அதாவது வள்ளல் தன்மையெல்லாம் சொல்லி எழுப்புகின்றார்கள். அம்பரம் என்றால் வஸ்திரம், தண்ணீரே நீர், சோரேனா அன்னம். இந்த மூன்று விஷயங்களிலும் நல்ல தானம் செய்கின்ற தன்மையை உடையவராக இருக்கின்றார் நந்தகோபர். அதாவது ஒரு வஸ்திர தானம் என்ன, தண்ணீர் தானம் என்ன, அப்படி அன்னதானம் என்ன, இந்த மூன்று விஷயங்களிலும் அவருக்கு மேற்பட்ட வள்ளல் இன்னொருவர் இல்லாதபடிக்கு ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா என்ன அந்த எம்பெருமானுடைய பெருமையானது எப்படி இருக்கின்றதோ, தனக்கு நிகராகவும் இன்னொரு அதற்கு மேம்பட்டவராகவும் இன்னொருத்தர் இல்லாதபடிக்கு இருக்கின்ற பெருமையுடைய எம்பெருமான், அதே போன்று நந்தகோபருக்கும் அந்த வள்ளல் தன்மையிலே அவருக்கு நிகராகவோ மேம்பட்டவராகவோ இன்னொருவர் இல்லாதபடிக்கு இருக்கின்ற அந்த பெருமையை உரைக்கின்றார்கள். வஸ்திரதானம் என்ன, தண்ணீர் தானம் என்ன, அன்னதானம் என்ன, இவை அனைத்திலும் இவர் செய்கின்ற அந்த வள்ளல் தன்மை, அதற்கு ஈடான இன்னொருவர் இல்லை. இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தாலும் இவர் தான் முதன்மையாக இருக்கார். இந்த மூன்று விஷயங்களை தனித்தனியே தானம் கொடுப்பவர் என்ன பார்த்தாலும் அப்படி தண்ணீர் தானம்னா இவரை போன்று கொடுப்பவர் இல்லை, அன்னதானம்னா இவரை போன்று செய்பவர்கள் இல்லை, வஸ்திரதானம்னா இவரை போன்று கொடுப்பவர்கள் இல்லை, என்ன எல்லாவற்றிலும் இவரே மேன்மை பெற்று விளங்குபவராக இருக்கின்றார். ஆகையால் தான் அந்த ஏகாரத்தை வைத்து அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று தெரிவிக்கின்றார். இந்த ஏகாரத்தாலே இவருக்கு மேற்பட்டவராகவும் இவருக்கு நிகராகவும் இன்னொரு வள்ளல் இல்லை, உதாரர் இல்லை என்று காண்பிருக்கின்றார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே கொடுக்கும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்ன்னு தானே சொல்லணும். அப்ப இவர் மிக்க வள்ளல் தன்மையுடையவர், இவருக்கு நிகராகவோ மேம்பட்டவராகவோ இன்னொருத்தர் அந்த வள்ளல் தன்மையில் சிறந்தவராக இல்லை என்பதால் அந்த கொடுப்பதை ஒரு மிக்க அறத்தோடு செய்கின்றார். மிக்க அறம்னா அப்படி கொடுக்காட்டா ஒரு நொடி கூட உயிர் தரிக்க மாட்டாதவராக இருக்கின்ற தன்மை. அடுத்தது நான் கொடுத்தேன் என்ற அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் கொடுக்கின்ற தன்மை. அடுத்து எவ்வளவோ கொடுத்தும் நாம் ஒன்றுமே கொடுக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்ற தன்மை. அதனாலதான் இதெல்லாம் ஒரு தானம் பண்ணச்சே இருக்க வேண்டிய தர்ம நியாயங்கள். நான் கொடுத்தேன் கொடுக்கக்கூடாது, ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியும் குறைவா கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குறைகள் எதுவும் இல்லாமல் அந்த வள்ளல் தன்மையை உடையவராக இருந்தார் நந்தகோபாலர். ஆகையாலேயே அந்த அறத்தை, அந்த தானத்தை கொடுக்கையிலே அந்த அறத்தை காத்தவராக இருக்கின்றார், அந்த நெறியை நன்கு கடைப்பிடித்தவராக இருக்கின்றார். ஆகையாலேயே அறஞ்செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே, தண்ணீர் தானம் என்ன, வஸ்திரதானம் என்ன, அன்னதானம் என்ன, இவற்றையெல்லாம் அறத்தோடு வள்ளல் தன்மையோடே கொடுக்கின்ற எம்பெருமான் எங்களுக்கு சுவாமியானவரே நந்தகோபாலா எழுந்திராய் என்று அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். அது ஊருக்கு கொடுக்கின்ற விஷயம். ஊருக்கெல்லாம் வஸ்திரம் முதலான போக்கிய பொருள்களையும், தண்ணீர் முதலான தாரகப் பொருள்களையும், சோறு முதலான போஷகப் பொருள்களையும் வேண்டுவோர் வேண்டும் வரையில் வழங்கும் வள்ளல் தன்மையை உடைய நந்தகோபர். அப்போ இவர்களுக்கு எது தாரக போஷக போக்கியம் என்றால், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று எல்லாமாயிருக்கும் கண்ணனை எங்களுக்கு வழங்க வேண்டாமோ? பகவானை பெற்றுத்தருவனோ ஆச்சாரியர், தேவரீரன்னோ எங்களுக்கு ஆச்சாரியர், சுவாமி ஆயிற்றே எம்பெருமான் நந்தகோபாலா. ஆச்சாரியனை பேர் சொல்லி அழைக்கலாம்படி எங்களுக்கு வசப்பட்டவராயிற்றே. எம்பெருமானிடத்திலே எவ்வளவு நேர்மை குணமானது இருக்கின்றதோ அதை காட்டிலும் மேலான நேர்மை குணமானது ஆச்சாரியனிடத்திலே இருக்கும் என்றோ. தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே என்று பார்க்கின்றோமே. ஆக அப்படிப்பட்ட நீர் எங்களுக்கு சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான்
நந்தகோபாலா எழுந்திராய், தேவரீர் முதல்ல திருப்பள்ளி உணர்ந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே அனுமதியை பிரார்த்திக்கின்றார்கள். அவருக்கு திருப்பள்ளி எழுச்சிப்பாடு. அடுத்து யசோதை பிராட்டியை எழுப்புகின்றார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்படி முதல்ல நந்தகோபரை எழுப்பினான். எப்படி அந்த கோயில் காப்பான் இவர்கள் பேச்சிலே மயங்கி அப்படி கண்ணாலேயே ஜாட காட்டி உள்ள போலான்னு தெரிவித்தாரோ, அதே போன்று நந்தகோபுரம் தன்னுடைய கண்களாலேயே அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். அடுத்து இரண்டாம் கட்டிலே இருக்கின்ற யசோதை பிராட்டியை எழுப்புகின்றார்கள். அப்படி அவளை எழுப்பையிலே அவளுடைய பெருமையும் உரைக்கின்றார்கள். கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்றவளே என்று அந்த உறவை சொல்லி, யசோதை பிராட்டி கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேனா இந்த வஞ்சி கொம்பு போன்றிருக்கும் பெண்களுக்கெல்லாம் தலையாய் இருப்பவளென்றோ நீ. வஞ்சி கொம்பனுடைய தன்மை என்னன்னா, கொம்புக்கு ஓர் குறை வந்தால் கொழுந்து வாடுவது போல எங்களுக்கு ஒரு குறை வந்தால் நீ வாடுவாய் என்றும். இதான பூமி பிராட்டி பண்ணா. ஏதோ பகவான் தான் நம்ம மீட்டுட்டான், அது போறோம், நம்ம காப்பாத்திட்டான் அப்படின்னு அவ ஆறி இருந்தாளானா இல்லையே, அதே வருத்தத்தோடு இருந்தாள். எப்படி அந்த கடலுக்கு அடியிலே மறைத்து வைக்கப்பட்ட பொழுது எவ்வளவு நடுக்கத்தோடு இருந்தாளோ அதே நடுக்கத்தோடே இருந்தாள் தான் மீட்கப்பட்ட பொழுதும். அதற்கு என்ன காரணம்னு பகவான் கேட்கிட்டுதான், என்ன மீட்டுட்ட, என்னுடைய பிரஜைகளையும் மீட்க வேண்டும் என்று கேட்டாளே. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குறை வந்தாச்சுன்னா அது உனக்கும் குறையா இருக்குமே, நாங்க வருத்தப்பட்டா நீயும் வருத்தப்படுவியே. எங்களுக்கும் உன் குலத்துக்கும் மங்கள விளக்கு போன்றிருப்பவளே கொழுந்தே குலவிளக்கே. இப்படி ஆச்சாரியர் தலைவர்னா, சுவாமினா அவருடைய பத்னி, தர்ம பத்னியானவள் சுவாமினி ஆயிற்று. ஆகையாலேயே ஆச்சாரியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அத்தனையும் அவருடைய தர்ம பத்னியான தேவிக்கும் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயமானது காட்டுகின்றதே. அதை செப்பனே கடைபிடிக்கின்றாள் ஆண்டாள் தானும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி. நந்தகோபரை பற்றி உரைக்கையிலே எம்பெருமான் நந்தகோபாலா என்றாள். இங்கே யசோதை பிராட்டி எழுப்பகையிலே எம்பெருமாட்டி யசோதாய் என்று தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கு கண்ணனை பெற்றுக் கொடுத்து சுவாமினியாயிருப்பவளென்றோ நீ. யசோதை என்னும் பெயர் படைத்த நீ புகழுக்கு இருப்பிடமான கண்ணனை எங்களுக்கு வழங்க வேண்டாமோ. இப்ப நந்தகோபால எழுப்பச்ச எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், தேவரீர் எழுந்து எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். இப்போ யசோதை பிராட்டியும் இப்படிதானே எழுப்பியிருக்கணும். எம்பெருமாட்டி யசோதாய் எழுந்திராய் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலையே. என்ன சொல்லியிருக்கா? யசோதாய் அறிவுராய். அறிவுராய்னா அப்படி வெறும கண்ணை திறந்தா போறோம். பிராட்டி அப்படி கடாட்சத்தை கொடுத்தாச்சுன்னா அதுக்கு மேல என்ன வேணும்? இப்படிப்பட்ட கருணையை உடைய பிராட்டி. ஆக யசோதை பிராட்டியை திருப்பள்ளி உணர்த்துகையிலே, அறிவுராய் என்ன, நீ கண்ணை திறந்தாலே போதும், அப்படி நீ உணர்ந்தாலே எங்களுடைய குறையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று பேசுகின்றார்கள் அவளுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லி. இப்ப யசோதை பிராட்டியை எழுப்பியாகிவிட்டது. அடுத்ததாக இருக்கின்றவர் கண்ணபிரான். இப்ப யசோதை பக்கத்துல கண்ணபிரான் தான் படுத்துருக்கார். அதனால கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அப்படி ஒவ்வொருத்தருடைய பெருமையை சொல்லி என்றோ இவர்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். முதல்ல நந்தகோபர், அந்த வள்ளல் தன்மையுடைய அவருடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லி அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அடுத்து யசோதை பிராட்டி, பெண்களுக்கெல்லாம் தலைவியாக, இந்த குலத்துக்கே குல விளக்காக இருக்கின்ற சுவாமினியானவள் இன்னும் அவருடைய மேன்மைகளை சொல்லி எழுப்பினார்கள். இப்பொழுது எம்பெருமானை எழுப்பகையிலே அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டுமே. அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அப்படி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த உலகளந்த திருவிக்கிரமனோட பெருமையை பேசிச்ச உத்தமன்னு சொன்னா 3ஆம் பாட்டில். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி என்ன உத்தமன்னு அவனை பெருமைப்படுத்தியவர்கள் இந்த பாட்டில் கொஞ்சம் அந்த திருவிக்கிரமனாக உலகங்களை அளந்த வைபவத்தை உரைக்கின்றார்கள். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த என்று.
ஆனால் அந்த விஷயத்தை யாருக்காக பண்ணான்? உம்பரு கோமானேன்னு தேவர்களுக்காக அந்த காரியத்தை பண்ணான். ஐஸ்வர்யார்த்திகள் ஒரு பலனுக்காக எம்பெருமானிடத்திலே சரண் பற்றுவிட்டு அந்த பலனானது கிடைத்த பின்னே அவனை விட்டு அகன்று விடுகின்ற ஐஸ்வர்யார்த்திகளுக்கு அப்படிப்பட்ட பேர் உபகாரத்தை செய்த அவர்களுடைய தலைவனை எப்படி வெட்டி பேசுறா பாருங்க. கண்ணை எழுந்துக்கலையாம், அதனால கொஞ்சம் கோபம் போல் இருக்கு. அதனால உம்பரு கோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனை எழுந்திரா என்று கண்ணபிரானை துயிலெழுப்புகின்றார்கள். அப்படி வானளாவ வளர்ந்து எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட தேவதேவனே உறங்காமல் எழுந்திருப்பாயாக என்று அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். ஆனால் கண்ணபிரான் எழுந்துக்கல. என்னத்தினாலனா ஆச்சாரியனை புருஷகாரமாக பற்ற வேண்டும். விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு அந்த கிரமத்தில் நந்தகோபரன்னு யசோதை பிராட்டின்னு அவர்களெல்லாம் எழுப்பினான். ஆனால் முக்கியமான ஒருத்தர் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம் நிழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குவனையாம் திருமார்க்கு அரவு என்று அந்த ஆதிசேஷனானவர் எம்பெருமான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் என்றபடிக்கு எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் திறவதற்கின்றானோ அவன் உடன் பிறந்து அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்பவரன்னோ ஆதிசேஷன் திரேதாயுகத்திலே ராமபிரானுக்கு இளைய சகோதரராக ஸ்ரீ லக்ஷ்மணராக திருவதரித்தார் ஆதிசேஷன். இந்த துவாபர யுகத்திலோ கண்ணபிரானுக்கு மூத்தவராக நம்பி மூத்தபிரானாக திருவதரித்தார் ஆதிசேஷன் பலராமனாக. கண்ணனுடைய திருநாமம் என்னன்னு பார்த்தா பலராமானுஜன். லக்ஷ்மணர் ராமானுஜன், ராமனுக்கு அனுஜன். இங்க கண்ணனை பத்தி சொல்லச்ச பலராமானுஜன் என்று பலராமனுக்கு சகோதரன் என்று தெரிவிக்கப்படுகின்றான். இப்படிப்பட்ட பெருமையுடைய பலராமன் செம்பொர் கழடி செல்வா பலதேவா. அப்படி கிருஷ்ணன் பின்னே பிறக்க முன்னே பொற்கால் பொலிய விட்டு பிறந்த சீமானே என்று ஆறாயிரப்படியிலே அழகமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கின்றார். பலராமனுக்கு அப்போ எது செல்வம்? செம்பொற்கரடி செல்வா என்று தெரிவிக்கின்றார்களே. அப்படி என்ன செல்வம் மிக்கவர் அப்படின்னா கண்ணபிரானுக்கு அடிமை செய்ய பெருகை நற்செல்வன் தங்கா என்ன பார்த்தோமே 12ஆம் பாட்டில். கனைத்தளங் கத்தெருமை கண்ணுக்கிறங்கு நினைத்து மலவழியே நின்ன பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கா என்று சொல்லி இந்த நற்செல்வனுடைய பெருமையை சொல்லி அவனுடைய தங்கையை துயிலெழுப்பினார்களே. நற்செல்வன்னா என்ன? அப்படி என்ன உயர்ந்த செல்வம்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்ன ஸ்ரீ லக்ஷ்மணர் ராமபிரானுக்கு பின்னே பிறந்து படைத்த கைங்கரியமாகிற செல்வத்தை இங்கே துவாபர யுகத்திலே ஸ்ரீ பலராமனானவர் கண்ணனுக்கு முன்னே பிறந்து படைத்தனன். கண்ணபிரானுக்கு செய்வதாகிற கைங்கரியமாகிற செல்வம் ஆகையாலேயே செம்பொற்கழடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி நம்மை ராமானுஜருடைய திருவடியாது எப்படிப்பட்ட பெருமையை உடையதாக இருக்கின்றது என்னால் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று பார்க்கின்றோமே. செம்பொற் கடலடிகளை உடையவர் நம்மி ராமானுஜர். திரேதாயுகத்திலே ஆதிசேஷனானவர் அங்கே ராமபிரானுக்கு இளைய சகோதரனாக ஸ்ரீ லக்ஷ்மணராக தோன்றினார். துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நம்பி மூத்தபிரானாக மூத்த சகோதரனாக பிறந்தார். இங்கு கலியுகத்திலோ நம்மை ராமானுஜராக திருவதரித்தார் ஆதிசேஷன். அப்படி திருவதரித்து சம்சாரிகளை எல்லாம் திருத்தி பணிகொண்டு எம்பெருமானுக்கு ஆட்படும்படி செய்தார் என்று பார்க்கின்றோமே. அற்புதன் செம்மையர் ராமானுஜன் என்னையாள வந்த கற்பகம் கற்றவர் காமுருசீலன் கருதறைய பற்பல் உயிர்களும் பல்லுலகியாவும் பரன் அதென்னு நற்பொருள் தன்னை என் நானிலத்தே வந்து நாட்டினனே. பல்லுலகியாவும் பரன் காண்கின்ற வத்துக்கள் அனைத்தும் எம்பெருமானே என்ற உயர்ந்த ஞானத்தை நமக்கு அளித்த அற்புதன் செல்வனி ராமானுஜன் செம்பொற்கழலிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் உன்னுடைய தம்பியும் திருப்பள்ளி உணர வேண்டும் என்று பலராமனை எழுப்பி பிற்பாடு பலராமானுஜனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப் போகின்றார்கள் அடுத்த பாட்டாலே. அப்படி சரணாகதி பண்ணச்ச ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கின்றவர்கள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நம்பி மூத்தபிரானான பலராமன் அவரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடைய முற்படுகின்றார்கள் என்று பார்க்கின்றோமே. நாகநமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு
என்ன நாடுறும் ஏகசிந்தையனாய்க் குருகூர்ச்சடகோபன் மாறன் ஆகநூற்றந்தாதி ஆயிரத்துள் இவைமோர் 10 வல்லார் மாகவை குந்தத்து மகிழ்வெய்துவர் வைகுலுமே என்ன நாகனுமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்ன அந்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது திருக்கண் வளர்ந்தருளுகின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய சரணே சரண் நமக்கு என்ன காண்பிக்கின்றாரே சுவாமி நம்மாழ்வார் தானம். ஆக நாகனை மிசை நம்பிரான் என்ன அந்த ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுகை. அப்போ உம்பியும் நீயும் உறங்கேல்னு தெரிவிக்கின்றார்களே, உன் தம்பியையும் எழுப்பி நீயும் உறங்காதிருக்க வேணும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கின்றார்களே. இந்த குகப்பெருமான் என்ன, சுக்ரீவ மகாராஜர் என்ன, திருவடியான அனுமன் என்ன, ஸ்ரீ விபேக்ஷணாழ்வான் என்ன ஆகியோர் அனைவரும் ராமபிரானை பற்றுகைக்கு யாரை உசாத்துணையாக கொண்டார்கள் என்னால் ஸ்ரீ லக்ஷ்மணரை என்னோ புருஷகாரமாக கொண்டார்கள். அதுபோல இவர்களும் கண்ணபிரானை பற்றுகைக்கு ஸ்ரீ பலராமனை புருஷகாரமாக கொள்ளுகின்றார்கள். ஆகவே உம்பியும் நீயும் உறங்கேல் என்ன அந்த பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் இவ்விரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது என்பதை உணர்த்தவே இப்படிப்பட்ட உயர்ந்த வைபவங்களை உம்பியும் நீயும் உறங்கேல் என்ன காட்டுகின்றாள் ஆண்டாள் தானும் இருவரையும் சேர்த்து பேசி. ஆனால் அப்படி எழுப்பியும் அண்ணனான பலராமனை எழுப்பாமல் நம்மை எழுப்பினது முறையல்லன்னு கண்ணன் பேசாமல் கிடந்தான். அதனால பலராமனை எழுப்பினார்கள். பலராமனை எழுப்பி அப்படி உன் தம்பியாகிய கண்ணனும் அவனுக்கு வசப்பட்டிருக்கும் நீயும் உறங்காமலிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். இருப்பினும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. இன்னொருத்தரை எழுப்பணுமே, அவதான அதிகாரி, அவ கடாட்சம் இருந்தால் போருமே. அதனால் அவளை எழுப்பிட்டு என்னை எழுப்புங்கோ, அது வரைக்கும் நான் பேச மாட்டேன், கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணபிரான் உறுதியாக இருக்க இவர்கள் உடனே நப்பெண்ணை பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு அவளை திருப்பள்ளி உணர்த்தி பிற்பாடு கண்ணபிரானை எழுப்பப் போகின்றார்கள். மிகவும் சுவாரஸ்யமான பாசனம் குத்தவிளக்கிறே. அதன் அனுபவங்களை அடுத்த நாள் பார்ப்போம். வரியார்கொன்னு ஈவதே ஈகமற்றெல்லாம் குறியெதிர்ப்பை தீரத் துடைத்து என்ன வள்ளுவர். வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான் தானம். ஏதோ இருப்பவர்களுக்கு இந்தான்னு வச்சுக்கோன்னு கொடுத்தா அது ஒன்றும் தானம் இல்லை. ஆக வரியார்கொன்னு ஈவதே ஈகை என்ன, நல்ல கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு பொருளை கொடுப்பது தான் ஈகை, அதாவது தானம். மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்றபடிக்கு மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை. நல்ல செல்வந்தட்ட போய் நாங்கள் வச்சுக்கோன்னு ஒரு பெரிய தொகையை கொடுத்தா அதுக்கு பிற்பாடு அதற்கு ஏதோ சம்பாவனை பெருசாக எதிர்பார்க்குற பொழுது ஏதோ சின்னதை போட்டு பெரிதை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாளே, அது மாதிரி. அம்பரமே தண்ணீரே சோரே அகஞ்செய்யும் நந்தகோபாலா என்ன தானம் செய்வதால் வரும் புகழை பயனாக கருதாமல் நம்ம கொடுக்குறோமே அதுக்கு ஒரு பயன் எதிர்பார்ப்பவரான் நந்தகோபர் என்றால் அப்படிப்பட்டவரில்லை. கொடுப்பதையே பயனாக போவான் போகின்றாரை திருவேங்கட யாத்திரைக்கு செல்வதையே ஒரு பயனாக பாடிப்பறை கொண்டு பாடுவதையே ஒரு பிரயோஜனமாக என்றபடிக்கு அப்படி தானம் செய்வதால் வருகின்ற புகழை பயனாக கருதாமல் கொடுப்பதையே பயனாக பேணி கொடுக்கின்ற வள்ளல் தன்மை உடைய நந்தகோபர் என்ன திருப்பாவையிலே ஆண்டாள் தானும் இந்த திருக்குறளை போன்று ஒரு அதி அற்புதமான ஒரு பாசுரத்தை அருளிச் செய்கின்றாள். நந்தகோபருடைய பெருமையை சொல்லி விண்ணப்பித்த விஷயங்களே பிறப்பினடியனை பிரமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருப்படிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருப்படிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ சுவாமி திருப்படிகளே சரணம்.